இங்கே ஒரு காட்டுக்கு நடுவில் அப்பாவும் பையனும் ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பா சாப்பிட்டு முடிச்சதும் விறகு வெட்ட போயிடுறாரு. அப்போ பக்கத்தில் சத்தம் கேட்குதுன்னு இந்த குட்டி பையன் செடியை தள்ளிட்டு பார்க்குறான். அங்கே ஒரு குட்டி பறவை ஒன்று இருக்குது. இந்த பறவை கத்திக்கிட்டே இருக்கிறத பார்த்து இவன் கையில் இருக்க பிரெட்டை கொஞ்சம் அந்த பறவைக்கு சாப்பிட தரான். அந்த பறவையும் பிரெட்டை சாப்பிட்டுட்டு அவன் டிஃபன் பாக்ஸில் ஏறிக்குது. அப்போ திடீர்னு மரம் வெட்டுற சவுண்டு சத்தமாக கேட்குது. அந்த பையனும் சத்தம் கேட்குற பக்கம் போகிறான். அப்பா ஒரு பெரிய மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த பையனும் அப்பா கிட்ட குட்டி பறவையை காட்டுறான். அப்போ அந்த பெரிய மரத்துக்கு மேலே இருந்து அம்மா பறவை வந்து குட்டி பையன் கையில் உட்காருது. அப்பா அந்த பறவையை விரட்டலாம்னு பக்கத்தில் போறாரு. அப்ப அந்த பறவை பயந்து குட்டி பையன் கையில கீறி விட்டுருக்கு. இதை பார்த்து அப்பா கோவப்பட்டு அந்த பறவையை அடிக்க போறாரு. அந்த பறவை பறந்து மரத்துக்கு மேல போய் உட்காந்துருது. அதனால அப்பாவும் அந்த மரத்தையே வெட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அந்த குட்டி பையன் அப்பா கிட்ட மரத்தை வெட்ட வேணாம்ப்பா, மேல பாருங்க பறவை கூடு ஒன்று இருக்குன்னு சொல்றான். அதுக்குள்ளே அப்பா மரத்தையே ஃபுல்லாக வெட்டிடுறாரு. அந்த மரம் கீழே விழாமல் இருக்க அவர் கையில் வச்சிருந்த கோடாலியை வச்சு ஸ்டாப் பண்ணுறாரு. அந்த குட்டி பையன் டிஃபன் பாக்ஸை காமிச்சதும் அந்த பறவை முட்டையை அதுக்குள்ளே போட்டுட்டு இந்த பறவையும் டிஃபன் பாக்ஸ்க்குள்ளே வந்து உட்காந்துக்கு. அடுத்த செகண்டே மரமும் கீழே விழுந்து உடஞ்சிருது. இந்த குட்டி பையனும் அப்பாவும் சேர்ந்து இன்னொரு மரத்தில் இந்த பறவை வாழ்றதுக்கு வீடு ரெடி பண்ணி தராங்க. அந்த பறவையும் ஹாப்பியாக வாழுது.